உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் கொண்ட, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய தாராள குணம் கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன நிலைகள், அதாவது பொருளாதார நிலை, குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத சொல்ல முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது போக தனிப்பட்ட உங்களுடைய மன மகிழ்ச்சி, மன நிறைவு, சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், தொடர்ந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளை உங்கள் இல்லத்தில் நடக்கிறதுக்கான இந்த சூழல்கள் எல்லாமே இந்த ஆண்டில் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்ற சொல்லலாம். இதெல்லாம் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள், கிரக நிலைகள். அதாவது இந்த முதல் நாள், அந்த நாள் பார்த்திங்கன்னா சித்திரை 1 ஏப்ரல் 14 காலை 8:35 தான் புத்தாண்டு பிறகு, தமிழ் புத்தாண்டு பிறகுது. ஸோ இந்த பிறக்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனோட சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷப ராசியில் தான் இந்த ஆண்டு பிறக்குது. அதாவது ரிஷப ராசியை லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு பிறக்குது. நட்சத்திரம், இந்த நட்சத்திர அதிபதி, இந்த ஆண்டோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், கும்பராசி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான யோக ஸ்தானத்தில் தான் இந்த ஆண்டோடைய நட்சத்திரம் ராசி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவே முதல் தரமான ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்க முடியும். அதுபோக உங்களுடைய ராசிநாதனோட நிலை எப்பயுமே ஒரு நல்ல துவக்கத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ராசி லக்னாதிபதி நிலையில் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வகையில் ராசி அதிபதி லக்னாதிபதி ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ துலா ராசிக்கு உச்சம் பெற்ற சூரியனோட சுக்கிரன் சேர்றது அப்படின்ற பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதை நீங்கள் கிங் மேக்கராக இருந்தால் கூட லேசாக தோணும்ல, நாம் கொஞ்சம் அரசாளுவோம், நாம் கொஞ்சம் நாடாளுவோம், நாம் கொஞ்சம் நிர்வாகத்தை கையில் எடுப்போம் அப்படின்ற விருப்பம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் வேலை பார்த்து நீங்கள் ஒரு அரசனை உருவாக்கிக்கிட்டு இருந்த நபராக இருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்களே கிங் மேக்கராக இருந்திருந்தீங்க இல்லையா, நீங்களே இப்போ கிங்காகவும் வர முடியும். குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் கிங்காக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த அமைப்பு கொடுக்குது. நான் துளாராசிக்காரர்களுக்கு, லக்னத்துக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்கள் மற்றும் லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாகவே சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்று பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் கிங் மேக்கர், அரசர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளுமை நீங்கள். அதனால் நீங்கள் அரசாளணும், நாம் தலைமை பொறுப்புக்கு வரணும், நமக்கு அந்த இது ஏன் வரல அப்படின்லாம் நினச்சி வருத்தமே படாதீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அரசனுக்கு குருவாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படின்றதுனால நீங்கள் அந்த தலைமை பொறுப்புகளுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்களே நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஆட்களாக வருவாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்குமே துலா ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறதுமே அதுதான். நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய நபர்கள், அவங்க தலைமை பண்பும் அரசு யோகமும் கொண்ட அவங்க இனி வர்ற காலங்கள் இப்போ இருந்து இந்த ஆண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிர்ணயிக்கிறவர் தான் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க. ஒரு நிறுவனமாகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், யாருக்கு நீங்கள் பார்த்து அதிகாரம் கொடுக்குறீங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்களாம் வருவாங்க அப்படின்ற அமைப்பில் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு உள்ளபடியே சிறந்த ஒரு நீங்கள் எதிர்பார்த்த விஷயம். நமக்கான ஆள் ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாண்டா அப்படின்றது நாம் சொல்கிறத கேட்டு தான் முடிவே எடுப்பான் அப்படின்றது துலா ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கௌரவமான விஷயம். ஸோ அதெல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு துவங்கி ஒரு மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 வைகாசி 12ஆம் தேதி, அதாவது மே 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சியை மிதுனத்தில், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு பார்வை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு வரப்போகிறாரு. கடக ராசியிலேருந்து அவருடைய பார்வை இவ்வளோ நாள் உங்கள் ராசியில் இருந்துட்டு இருந்த 9ஆம் இடத்துலேருந்து கொடுத்த பார்வையை அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கொடுக்க போகிறார்.
2ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்றது நம்ம ராசிக்கு கிடைக்கிறத விட இன்னும் சிறப்பான விஷயம். எதனாலும் கேட்டிங்கன்னா 2ஆம் இடம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துலேருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சிறந்த யோகம். வேறு எதுவுமே தனியாக வேறு எதுவும் எப்படி இருக்குது என்னெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. குரு உச்சம் பெற்றிருக்கிறார் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில். அங்கேருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பார்வையை கொடுத்துட்டாரு. பாஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு அமைப்பு போதும். இந்த ஆண்டு முழுதும் நீங்கள் வேறு லெவலில் வந்து கொடியேற்றி பறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக எல்லா வகையிலையுமே சரி சிறப்பாக இருக்க போகுதுன்றதுக்கு சிறந்த அடையாளமாக குருவோட நிலையை நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டு முழுதும் குரு உச்ச வீட்டில் தொடர போகிறார். அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், பொருளாதாரம், காசு, பணம், முன்னேற்றங்கள், குடும்ப ஒற்றுமை எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சனி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துல செவ்வாய் புதனோட சேர்ந்துருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. அதுவும் ஒரு சிறப்பான அம்சம்தான். எல்லா வகையிலையும் இந்த கிரகச்சூழல் கோச்சார நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்காரர்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கான இப்போ இந்த ஆண்டு உங்களுக்காக வந்திருக்கு. உங்கள் சாதனைகள்லாம் அரங்கேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்கள் நீதி, நேர்மை, உண்மை, எந்த இடத்திலும் எளிமை அப்படிங்கிற ஒரு செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் அல்லது 3 வருட காலமாக ஒரே ஒரு பாடல் உங்களுடைய விஷயங்களில் அடிக்கடி வந்துட்டு போகும். என்ன பாடல்னா, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை தான் கடந்த ஒரு 2.5-3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய பொருளாதார இழப்பு, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வருமானம் வாங்கி என்னங்குள்ளேயுமே எப்படி தான் ஏமாற்றுவாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை, அந்த சம்பளம் வர்றதுக்கு நாளே சம்பளம் வந்து இப்போ ஒரு 2ஆம் தேதி இல்லை ஒரு 5ஆம் தேதி ஆஸ் யூஸ்வலாக போடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 27ஆம் தேதியிலேருந்தே அந்த பொருளாதாரத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ, அதாவது நீங்கள் வாங்க போகிற தொகை எவ்வளவோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தேவைப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். நீங்கள் நினைப்பீங்க, சரி இந்த மாதம் பிரச்சனை வந்துருச்சு, அடுத்த மாதம் நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சலாம் அப்படிங்க. அடுத்த மாதம் அதுக்கப்புறம் பெரிய ஒரு அடி. இப்படி தான் ஒரு 3 வருட காலமாக பொருளாதாரத்தில் லாக். சொந்த தொழில் செய்து தொழிலில் மிகப்பெரிய லாக் ஆகி, அது பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் பண்ணி ரொம்ப ரொம்ப லாக்கான துலாம் ராசி அதிகமானவர். பார்ட்னர் ஏமாற்றிட்டாரு, என்னை இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு யாருனே தெரியாது, அவங்கள வந்து பார்ட்னராக ஏற்றுக்கிட்டேன், நல்ல ஒரு 3 மாதம் பழகிருப்பாங்க, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் கடந்த காலங்களில் தொழிலுமே துலாம் ராசி என்பதாகிய உங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய உங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயங்களில் இப்போ கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு விரக்தியான தன்மை. என்னடா அது, தப்பு பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கான், ஏமாத்துறவன்லாம் ஜம்முன்னு வாழ்கிறான், நம்ம கம்முன்னு வாழ வேண்டியிருக்கேங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் மூலமாக நிறைய அழுத்தம். சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்க, சில துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, குடும்பத்தை விட்டே பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை, குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு, குடும்பம் இருக்கா இல்லையான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை, கொடுத்த வாக்குனால பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையில் இந்த ஒற்றுமை என்பது கிட்டத்தட்ட ஒரு 60-70% துலாம் ராசி என்பவர்களுக்கு மாய வலையாகவே இருக்கப்பட்டது. நீங்கள் அவ்வளோ அந்யுன்யமாக, அற்புதமாக, பாசமாக, அக்கறையாக வாழணும்னு நினச்சாலும் சில நபர்களுடைய தூண்டுதல், சில நபர்களுடைய சூழ்ச்சி உங்கள் 2 பேருடைய ஒற்றுமையை இல்லாமல் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ இவ்வளோ அழுத்தங்களுடன் இன்னும் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசிக்கு இந்த புத்தாண்டு பிறந்த பிறகு தான் நிறைய மாற்றங்களை உணர முடியும்.
யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்துடன் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படியாச்சும் என் குடும்பத்தோட சேர்ந்துடணும், எனக்கு என் குடும்பம் முக்கியம், நான் எவ்வளோ இன்னும் கூட அடி வாங்க ரெடி, ஆனால் என் குடும்பத்தோடு சேரணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு. நம்முடைய குரு பகவான் ஆனி மாதத்தில் எக்ஸாக்டாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பொருளாதார தடை உள்ள பிரச்சனை வெளியேறிடும். கொடுக்கல் வாங்கல் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாதல் துலாம் ராசி ஒன்று. ஸோ அப்போ நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த பணம் மீண்டும் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப வரும். இன்னொரு விஷயம், துலாம் ராசி அன்பர்களை நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2025 மே மாதத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை சொன்னேன். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ உங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சொன்னதில் ஏகப்பட்ட ஃபீட்பேக், ஃபோன் பண்ணி வேறு நிறைய கால்ஸ், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு அப்படின்னு நிறையா நபர்கள் கால் பண்ணி சொன்னீங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், சென்னை, அப்புறம் வெளிநாட்டிலேருந்து தான் நிறைய கால்ஸ். இதில் சில கால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டை குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படி சொன்னீங்க, உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தனால தான் உங்களுக்கு அற்புதமாக கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷமாக நானுங்க. ஸோ அப்போ இன்னும் சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க துலாம் ராசியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடந்த 2025 மே மாதத்துலேருந்து தற்போது வரை ஏதாவது குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தால், அல்லது உங்களுடைய சகோதரிக்கோ உங்கள் சகோதரனுக்கோ துலாம் ராசியில் அவங்க இருந்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுடைய அக்கறையில் கவனமாக இருக்கணும். ஹெல்த்து, அவங்க யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத செக் பண்ணணும். தற்போது கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு, உங்கள் மேலே வீண் பழி சுமத்திருந்தாங்க அப்படின்னா உறுதியாக ஆனி மாதம் முதல் உங்களுடைய அற்புதமான நல்ல விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வீங்க. உங்களுடைய நல்ல குணத்தை இனிமேல் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் நீங்கள் நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க கலந்துக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஜோதிடம்
பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை. அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு சொல்ல போகணும். ஓகே. ஸோ இவ்வளோ எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, சூப்பர் வருஷம் பிறக்குது, பராபவ வருஷம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உங்களுக்கு துலா ராசிக்கு ரொம்ப அற்புதமான நேரம். நிறைய கஷ்டப்பட்டவங்க ஒரு அற்புதமான நேரம் நான் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது இல்லைங்களா? யாருக்கு ஒரு நல்ல நேரம் தெரியுங்க? கஷ்டப்பட்டவங்களுக்கு தாங்க அடுத்து ஒரு நன்மை நடக்கிற போது நல்ல காலம் தெரியுங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கடுமையான ஒரு கோடை வெயிலில் நடந்துக்கிட்டு இருக்கோம். குடிக்க தண்ணி கிடைக்கல, நாவெல்லாம் வறண்டு போகுது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அழகான ஒரு மர நிழல், அதில் ஒருத்தர் அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு குடிக்க தண்ணி வருமா, மோர் கூட தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல நிழல் இருக்குது, குடிக்கிறதுக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாதாரண நேரத்தில் இந்த தண்ணீர் கிடைக்கிறது பெருசு இல்லை. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னால் அது வீட்டை எப்பவும் தான் கிடைக்குதுன்றுவாங்க. கடுமையான கோயில் அந்த கோடையில் நடக்கும்போது நான் வறட்சி அடையும் போது அப்போ ஒரு உதவி கிடைக்குது பாருங்க, அது பெருசாக படும் பாருங்க. அப்படித்தான் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டீங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம்னாரு பாரதியார். அந்த மாதிரி கடந்த 2.5 வருஷம் மோசம் 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 வாழ்க்கையில் அடிபட்டீங்க. எப்படி அடிபட்டீங்க? ஹெல்த் ப்ராப்ளங்க. துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ, வேலையில் சில ப்ராப்ளம், ஒரு நெருக்கடி சூழ்நிலை, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நெருக்கடி, இப்படிலாம் இருந்துச்சு பாருங்க. இனி விடுதலை விடுதலை விடுதலைன்னு சந்தோஷம் பார்த்துக்கிடுவீங்க. முக்கியமான காரணம் சனி பகவான் 6ல் உட்கார்ந்துருக்கிறது. உங்களுக்கு குரு பகவான் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறது தாங்க அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்துட்டார் பாருங்க. அதுவும் அந்த சனி பகவான் திருக்கணிதப்படி ஆல்ரெடி பெயர்ந்தாலும் திருநள்ளாறு கணக்குப்படி சனி பகவான் இப்போதானுங்க பெயர்ந்திருக்கிறார். அதாவது சனி பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. நோய் நொடிகள் விலகும் காலம், இதுதான் முக்கியமாக குறிச்சுக்கிடணுங்க. துளாராசிக்கு மிக மிக முக்கியம் நோய் நொடிகள் விலகும் காலம். இந்த வார்த்தையை கேட்டாலே துளாராசிக்காரங்க சந்தோஷப்படுவீங்க, மனசு மகிழ்ச்சி அடைவீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைங்க அது. ஏன்னா பட்ட உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வாழ்க்கையில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, முழுமையாக அந்த கஷ்டம் விலகுதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் உங்கள் ராசியை பார்க்குறாரு பாருங்க. அவருடைய பார்வை ஒன்றே போதும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுதுங்க. இது நாள் வரை உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்க, செவ்வாய் சனியுடைய சேர்க்கை 6ஆம் இடத்துல நிகழுதுங்க. நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்துக்கிட்டே வரணுங்க. துளாராசிக்காரங்க செய்ய வேண்டியது கால பைரவர் வழிபாடு. இந்த 2ஆம் இடத்துல அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். 7ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு நல்ல திருமணம் நடந்துருச்சு வச்சுக்கோங்க. திருமணம் மற்றும் சரியான வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை யோகம். அந்த வாழ்க்கை துணை அமையணும்னா முருகனை வழிபாடு செய்யணும். எங்கெங்கு முருகன் தலங்கள் இருக்கிறதோ அந்த முருகன் திருத்தலங்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வதெல்லாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு புதனுடைய அனுக்கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாயுடைய அனுக்கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு, சனியுடைய அனுக்கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு உண்மை, கடன் வாங்காதீங்க. துளாராசிக்காரங்க கடன் வாங்காதீங்க, மறந்தும் கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்கினால் கடன் பெருகும், கடனால் தொல்லை வரும். அப்படிங்கிறனால கடன் வாங்காதீங்க. திருமணத்துக்கு நல்ல வரன் பாருங்க, வரன் கைகூடி வருங்க. தொழில் ரீதியாக எந்த முன்னேற்றம் எதிர்பார்த்தாலும் முன்னேற்றம் வரும். குறிப்பா நல்ல வேலை ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அந்த வேலை அமையும், நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையரோடு மகிழ்ச்சியாக மனது விட்டு பேசுவீர்கள், அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் சமுதாயத்தில் கூடும்.
நேற்று வரை மதிக்காத உறவினர்கள் இப்பொழுது மதிக்க தொடங்குவார்கள். நேற்று வரை பாராமுகமாக இருந்த நண்பர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். நேற்று வரை கிடைக்காத ஒரு வேலை, ஏங்கி இருந்த வேலை இப்போ கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வீங்க. எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க பராபவ வருஷத்துல. அப்படி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குங்க. வியாபார ரீதியாக வியாபாரத்தை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் வெற்றி உங்களுக்கு தாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, அரசு தேர்வுகளுக்கு நீங்கள் எழுதினாலும், இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும், அந்த எக்ஸாம் எழுதி அந்த தேர்வில் பாஸ் ஆகி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற படிப்பு, நீங்கள் நினைக்கிற வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அழகான ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகம், பொருளாதார ரீதியாக உயரக்கூடிய யோகம் அப்படின்னு அற்புதமான காலகட்டங்கள் இதில் அமையுதுங்க. மிகுந்த வெற்றியை பெறப்போகிற மனிதர்களாக துளாராசிக்காரங்க இந்த பராபவ வருஷத்தில் இருக்கீங்க. மகிழ்ச்சிங்க. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடுவது, முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். காலபைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்து வந்தாலும், அங்க பிரதட்சணம் செய்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் என்பதுதான் உண்மை. ஆஸ்ட்ரோ டிவைன் நண்பர்களுக்கு பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த துலா ராசிக்கு ராசிக்கு 11 கேது, ராசிக்கு 6 சனி, 5 ராகு, 9 குரு போன்ற அற்புத தன்மைகளை ராசிக்கு 8 போய் இந்த இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ரிஷப லக்னமானது, ஆண்டு பிறக்கும் ரிஷப லக்னம் ஒரு குறிகாட்டி கொண்டே இருக்கும் நண்பர்களே. அப்பொழுது 8ஆம் இடத்தை குறிகாட்டிப்பதால் நீங்கள் கட்டாயம் விபத்து, கண்டம், சர்ஜரி போன்ற கரெக்டான ஒரு விஷயங்களில், ஒரு பிரச்சனையான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது மிகச்சரியாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே வயதானவர்கள் இருந்தால் சரியாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லையேல் சிறு கஷ்டங்களை அல்லது மரணம் வரைக்கும் தரக்கூடிய கண்டங்களை கூட இந்த ஆண்டு தருவதற்கு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, துலா ராசிக்காரர்களுக்கு கடன் அடையாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க துலா ராசி கடன் அடையும் என்று. ராசிக்கு 6 வரக்கூடிய சனி, 6ஆம் இடம் என்றால் கடன். அந்த கடனை சனி உட்கார்ந்திருந்தால் சீக்கிரம் அடைக்க விட மாட்டார். எனவே 6 7 செல்லும் வரை கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். துளாராசிக்கு நான் சொல்வதெல்லாம் 2 வருடங்களுக்கு நீங்கள் இடமாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள், வேலை மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள். சிறிது முன்பின் இருந்தாலும் அந்த வேலையிலேயே தொடருங்கள். அதிலும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் அசந்தாலும் அவர்கள் இந்தியா திரும்ப வேண்டிய நிலைமை வந்துவிடும். அந்த அளவுக்கு மோசமான அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 11 இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அற்புதமான லாபங்களை, கம்ப்யூட்டர் துறை சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபங்களை கொடுப்பார். ஆனால் துலாத்துக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு 2 மாதத்திலே வரக்கூடியதாக இருப்பதனால் துளாராசிக்காரர்களுடைய கல்வியுள்ள மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக, எண்ணிய படிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ஜூன் மாதத்திற்கு மேல் வருகிறது நண்பர்களே. அதே போல் இவர்களுக்கு 10 வரக்கூடிய குரு பகவான், பொதுவாக ராசிக்கு 10 குரு வந்தால் பிரச்சனை என்று சொல்வார். ஒன்றும் இல்லை. ராசிக்கு 10 குரு வரும் காலம் உங்களுக்கு 4ஆம் இடம் பலப்பட்டு மிகச் சிறப்பாக சொத்து வாங்குவீர்கள். பதவியிலே நல்ல மாற்றம் கிடைக்கும். தாய்க்கு நல்ல வாய்ப்பு, நல்ல குணம், பிரச்சனையுடைய தாய்மார்களுக்கு நல்ல தாய் சம்பந்தமான விஷயங்களில் நன்மை ஆகியவை கிடைக்க இருக்கிறது நண்பர்களே. அது மட்டுமல்ல, அந்த ராசிக்கு 4ஐயும் பார்த்து 6ஐயும் பார்க்க போகிறார். எதிரிகளினால் வெற்றி, எதிர்த்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, 8ஆம் இடத்தையும் ராசிக்கு 8ஐயும் பார்ப்பார். எனவே நண்பர்களை, எப்பவுமே குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பது, அதே போல் 6ஆம் இடத்தை பார்ப்பது, இவற்றை எல்லாம் மிகச் சிறப்பு. நீங்கள் நினைப்பீர்கள், என்னையா இப்படி சொல்கிறீர்கள்? 2ஐயும் பார்ப்பார். 2, 4, 6 இந்த இடங்கள் பலம் பெறப் போகிறது. 8ஆம் இடத்திற்கு 3 இருந்து குரு பார்ப்பார். அதாவது குருவுக்கு 11 8ஆம் இடம் இருக்கும். எனவே அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும்
ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். நண்பர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய அமைப்பு, இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் குருவாயூர் சென்று வருவது அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அல்லது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குவது அதைவிட மிகச் சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். நண்பர்களே, நீங்கள் தினமும் அனுமன் சாலிசாவை சொல்லி வருவது மிகச்சிறந்த நன்மைகளை தரும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.